ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, லாஸ் தான் வந்திருக்கு. எவ்வளோனா -315 இன்றைக்கி வந்து லாஸ் ஆகிருக்கு, அதாவது 1%. பேப்பர் ட்ரேடிங்கில் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2197 ரூபி வந்து நம்மளுக்கு 0.5% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ட்ரேட் எடுத்தோம், ஃபஸ்ட்டு நீங்கள் லைவ் ட்ரேட் பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் வந்து இப்போ ட்ரேட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், லைவ் ட்ரேட் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 to 6,000 கிட்ட போயிட்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் இந்த மாதிரி தான் நம்ம மேலே ஏறி கீழே, அதாவது எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்த எம்டிஎம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே நர்வஸ் ஆகும், அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகும், இறங்கும். ப்ராஃபிட் மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு எகைன் வந்து திரும்ப லாஸ் வந்துச்சு. திரும்ப இப்போ நான் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எகைன் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து இஎம்ஐ நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரைலிங் ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ். ட்ரைல் ஆனாலும் 315 ரூபியில் வந்து நான் சின்ன லாஸோட வெளியே வந்துட்டேன் இன்றைக்கி. ஓகேங்களா? கரெக்டாக ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் தான் ஃபார்ம் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இங்கே பாருங்களேன். ஸோ மோஸ்ட்லி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னாலே மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட் போகிறது சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஹெவி செல்லர்ஸ் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஓப்பன் ஆனே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் சின்னதாக மேலே ஏறாமல் கூட அப்படியே கீழே இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அதெல்லாம் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு இதுவுமே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய பிவோட் பாயிண்ட். ஸோ பிவோட் பாயிண்ட்டு கீழே வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதாவது இப்போ கரெக்டாக அந்த 15 மினிட்ஸ் கேண்டலோ ஸோ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது தான் நான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும். நானும் ட்ரேட் எடுக்கலாம், ஓகே நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி மட்டும் ஆர்எஸ்ஐ மட்டும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதுக்காக நான் ஆர்எஸ்ஐ கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இல்லாட்டி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன் நான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து பிலோ பொலிஜர் பேண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 30.16 இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 30.16 இருக்குது. ஸோ 30 கரெக்டாக நம்மளுடைய என்ட்ரி எப்போனா 30க்கு பிலோக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்பேன். ஒருவேளை அந்த மாதிரி என்ட்ரி எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக எகைன் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா எகைன் இந்த இடத்துல கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பாருங்கள் 32ல் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ அதனால் நம்மளோட 30க்குள்ளே நான் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அதனால் வந்து அதுலேயுமே என்ட்ரி கிடைக்கல. ஸோ நல்லதாக போச்சு. ஏன் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே ரிவர்ஸ் ஆகி அப்படியே மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாலே அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கே டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு, எகைன் இது டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு, எகைன் டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 டச் ஆயிடுச்சு. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஒரே இடத்துல இருக்குது.
ஆனால் கீழே சப்போர்ட் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படின்னா என்னென்னா பையர்ஸை வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் என்ட்ரி எடுக்கணும் நம்ம. அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிடுச்சு. அதாவது இதோட டார்கெட்டை அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த இடத்துல டார்கெட் பாருங்கள், மார்க்கெட்டோட டார்கெட்டு இங்கேருந்து ஒரு 113 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, எகைன் திரும்ப ரிவர்ஸ் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அப்படி இல்லை, திரும்ப எகைன் என்ன பார்த்தா மேலே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போச்சு. ஓகே, அப்போனா நீங்கள் பையிங் கால் சைடில் வந்து இன்றைக்கி பையிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு காலிங் பை ஆப்ஷன் கிடச்சிது. அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 1:54 1:54 இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன் நான். ஏன்னா 6 மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ என்ட்ரி எடுத்தோடனே ஸோ அப்போ அந்த லைட் ரேட்டில் பார்த்துருப்பேன் கரெக்டாக எனக்கு இது வரைக்கும் போயிருக்கும். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் போகும்போது எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டே கேண்டில் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். இந்த கேண்டில் பாருங்கள், அதாவது நிஃப்டியில் மார்க்கெட் வந்து நேற்று எந்த சிக்னலுமே கொடுக்கல. அதாவது இது வந்து ஒரு டோஜி கேண்டில் மேலே போய் விற்க வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் போயிருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அது நேற்று நடக்காமல் இன்றைக்கி நடந்திருக்கு. கரெக்டாக அதே 2 நாளோடைய ஹையை வந்து பிரேக் ஆகி மேலே சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டலோ இல்லை ஒரு டோஜி கேண்டில் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் டர்ன் போகிறதுக்கு வந்து அறிகுறி நிறையவே சொல்லியிருக்கு இப்போதைக்கு. இது வந்து நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் அது மாதிரி சொல்லலை. பேங்க் நிஃப்டியில் இதே மாதிரி சின்ன டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஹையை பிரேக் ஆகலை. அதாவது போயிட்டு அப்படியே வந்தால் தான் டோஜி கேண்டில் சொல்லுவாங்க. நிஃப்டியில் கொடுத்துருக்கு, இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிட் அதே மாதிரி இந்த இடத்துல ஆகிட்டேன் நான். ஸோ அந்த இடத்துல நான் செக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையான என்ட்ரி எடுத்திருப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரைஸேஷன் ஃபாலோ பண்ணிருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் கீழே வந்துச்சு. எகைன் இந்த திரும்ப வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டிசைனிங் ட்ரையாங்கில் வந்து பேட்டர்ன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆச்சு இந்த இடத்துல. அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜி படி ப்ரைஸேஷன் படி நம்மளுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 124 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இங்கே வச்சு பாருங்களேன். இங்கே கரெக்டாக பாருங்கள், டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படியே வந்து மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதோட நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி இருக்கும், சார்ட் பேட்டர்ன் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த எஜுகேஷன் வீடியோஸில் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக் கோர்ஸ்லாம் வந்து நான் ஃப்ரீயாக போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை. ஓகே கிஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதாவது நேற்று சொன்ன ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிருக்கா, இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிருந்தா ஸ்டாப் லாஸாக டார்கெட்டாக ஒரு தடவை செக் பண்ணிடலாம். வந்து காலையில் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஸ்டாக்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹையை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. ஹையை மட்டும் மார்க் பண்ணி லோ வந்து தேவை. ஏன்னா நம்ம வந்து லாங் தான் போகிறோம். லாங்னா பை தான் பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் ஹையை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒருவேளை அடுத்த கேண்டிலோ ஒரு 4-5 கேண்டில் தள்ளி போன பிறகோ ஒரு கேண்டில் வந்து மேலே போய் இது மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஹையை பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுத்துடணும். நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துடணும். நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு இப்போ இதை பிலோ கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இந்த பிலோ கேண்டில் வந்து 0.5 உள்ள இருந்துச்சுன்னா சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 0.5 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லை 0.5க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 1% வச்சுக்கோங்க. ஸோ 1% மேலே வந்து ஒரு கேண்டில் பெரிய கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1% மேலே வைக்கக்கூடாது. பெரிய கேண்டில் அதாவது 2-3% மேலே அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் அதாவது ப்ரைஸோட மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் வந்து சொல்கிறேன், நான் இந்த T&Rல எப்படி வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரி எடுத்துட்டீங்க. என்ட்ரி எடுத்த பிறகு இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, 0.5% வச்சிருக்கீங்க. அப்படி ஒருவேளை அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ தான். அப்போ 0.5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1% வந்து டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? 1% டார்கெட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக வரும். இப்போ 1% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2% வந்து என்ன பண்ணணும், டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? அப்போனா 2% நீங்கள் வந்து உங்களோட கேண்டில் பொறுத்து தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிற கேண்டில் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டார்கெட் எவ்வளோன்றது அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 0.5% தான் 1% டார்கெட் வச்சுக்கோங்க. 1% வந்து கேண்டில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, செட்டப்பே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2% வச்சுருக்கீங்க. ஏன்னா கேண்டில் பெருசாகும் போது உங்களுடைய டார்கெட் கொஞ்சம் அடுத்த கேண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இந்த ரீசனுக்காக மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நமக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா என்ட்ரி மார்க்கெட் வந்து இப்படியே வந்திருக்கு, இப்படியே கீழே போய்ட்டு இப்படி போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்னன்னா இன்றைக்கி என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டாக்கை பார்ப்போம், ரிசம் ஜான்சன். இதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது சுத்தமாக என்ட்ரி கிடைக்கல. பாருங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அடுத்து பிபிஎல் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்மாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அதுவும் சைஸ் இன்னைக்கு. அடுத்த கேண்டில் இது வந்து அதாவது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. இல்லை சார் இந்த ஸ்டாக்கு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ 3மே என்ட்ரி கிடைக்கவே இல்லை. நம்மளுக்கு இது வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம்,
இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெக்டிஃபைஸ் அந்த ஸ்டாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் என்ட்ரி கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கல, பிரேக் கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம போய் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கேண்டில் மட்டும் பாருங்க 2.40க்கு 6% மூவ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க 6% வந்து ஒரே கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த கேண்டிலோடைய லோ தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த லோ வந்து 0.5% இருந்தால் 0.5% வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1% வைங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் பாருங்க 6%லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா கேண்டில் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனாலே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஒரே கேண்டில் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க நிறைய பேர். எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த மாதிரி கேண்டில் அவாய்ட் பண்ணுறது நம்ம நல்லது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த கேண்டில் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டாக இருக்கா? மேலே போய் வந்து இந்த லைனில் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கேண்டில் பாருங்க, உங்களோட டோட்டல் கேண்டிலோடைய ஹைட் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்போ 0.94 இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும், 1% தான் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா. 1% வச்சிங்க என்ன பண்ணினா கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. இப்போ டார்கெட் வந்து எப்போ வந்து போயிருக்குன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டார்கெட்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், 0.5னா மேலே வந்து 1%னா 2% டார்கெட் வைக்கணும். ஸோ 2% இங்கே டார்கெட் வச்சிங்கன்னா டார்கெட் அடிக்காமல் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் எப்போ என்ட்ரி கிடச்சிருக்கும்னா ஒரு 2.50 என்ட்ரி கிடச்சிருக்கும். நீங்கள் எக்ஸிட் வந்து நார்மலாக வந்து இன்ட்ரடே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிருப்பீங்க. 3 நாளுக்கு எக்ஸிட் ப்ராஃபிட்டோட ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆயிருப்பீங்க இன்றைக்கி. ஓகே கைஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட், கனரா பேங்க், டாடா காஃபி, ஃபோர்டிஸ். ஓகேங்களா. இதில் வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுங்க. மற்றபடி என்ட்ரி எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக 0.5% ஆர் 1% ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கிடைக்கல, கேண்டில் பெருசாக இருக்குன்னா என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. இது ஒன்லி ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிரும். எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது guys. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெலிவரி இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, மார்க்கெட்டாக இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஏறும், இப்படி தான் இறங்கும் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஓகேங்களா. எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாம், ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து உங்களுடைய கேபிட்டல் ஜாக்பாட் அடிச்சிடும். ஸோ அதனால் கேபிட்டல் சேஃபாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ.